Life is in this town and I ain't going down. அப்போது ஹாய் மக்களே, இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கிறது ப்ரோ கேமாஸ். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டீல் பிரிண்டட் வீடியோவோட தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு கூட தான் நம்ம விளையாட போகிறோம். இது நம்ம ஃப்ரெண்டோட க்ளோனு பார்த்தாலே தெரியுது. அது என்னென்னா அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாது. பின்ன நாம் என்னன்னா நாம் இப்போ ஏன் இது போட்டிருக்கோன்னா, ஏன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு புதுசாக டூவல்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கான். அதுக்கு தான் நம்ம இவன் வேற லூஸு மாதிரி பண்ணுறான்டா. மக்களே, நான் அவனை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் பாய்னா அப்படி இது பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என்னென்னா நம்மக்கிட்ட 28 ட்ரில்லியன் இருக்குது. இது இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது டூவல் சிம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அது நாம் இது பண்ணோம். அது நம்ம போய் பார்க்கணும். பின்ன நாம் பிவிபி வைக்க போகிறோம். பிவிபினா சும்மா இந்த மேலே 2 எடுத்து பிவிபி வைக்க. என்ன நான் சென்ட்ரி அடித்தா நீயும் வைப்பியா? நான் அடிப்பேன்டா அவன் சென்ட்ரி. ஐயோ, சென்ட்ரி நாமளை அடிக்கும், அதனால நான் சென்ட்ரி அடிச்சிட்டேன். எப்படா நாம் சென்ட்ரி அடிச்சிட்டான், அதனால நானும் அவன் அடித்தா கூட நான் சென்ட்ரி வைப்பேன். எங்கே அவன் ஆளையே காணும்? இங்கே இருக்க எனக்கு நல்லாவே திரும்பி வச்சா நான் திரும்பி இது பண்ணுவேன். மக்களே, ஆக்சுவலி நம்மளோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டே என்கிட்ட இருக்குது. அது ஏன்னா இப்போது அவங்ககிட்ட ஒரு பிரெயின் ராட் இருக்குது. பச்சை கலரில் பாட் ஹாட்ஸ்பாட் சொல்லிட்டு அந்த ஒரு பிரெயின் ராட்டு 21 மில்லியன் தரும். அது ஏதோ பச்சை கலர் மியூட்டேஷனில் இருக்குது, அதனால 21 மில்லியன் தருது. இப்போ அது இல்லைன்னா அவ்வளோ தராது. அப்போ அந்த பிரெயின் ராட்டை அவன் ஃப்ரெண்டோடது. அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் எப்படியே ஸ்கேம் பண்ண போகிறான். அவன்கிட்ட தரலாம் இல்லாமல் சும்மா இப்படி ஸ்கேம் பண்ண போகிறான். அது நாம் அந்த பிரெயின் ராட்டை எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா வேறு வழி இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம காலில் தான் இருக்கான், ஆனால் அவன் பேச மாட்டான். அது ஏன்னு தான் எனக்கு தெரில. அவன் அப்படின்னு ஒரு என்ன பண்ணியிருக்கான்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் பேச மாட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோ அப்படின்னா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வீட்டுக்கு சிலப்போ வருவான், அப்போ அவன் பேசுகிறான்னு சொல்லியிருக்கான். இப்போ ஏன் இப்படி இருக்கான்னா, சில பேர் அதுவும் சேட்டில் என்னால் சொல்ல முடியாது, அதனால காலில் இருக்கான். இப்போது பிவிபி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பிவிபி வாடா. இவனுக்கு ஹிந்தி தான் புரியும், அதனால பிவிபி வாங்க பாய் அப்படின்னு சொன்னால் போதுமா? பிவிபி வாங்க பாய். அவன் கீழே விழுந்தான். இப்போ மக்களே, பிவிபி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அங்கேயே நில்லு. ஐயோ இது பிவிபியாக கணக்கிலே வராது, ஏன்னா அவன் நிற்கவே இல்லை. இப்போ நம்ம மேலே போவோம். இதுவரை இதான் அந்த பாட்டு ஹாட்ஸ்பாட் தான். இந்த பாட்டு ஹாட்ஸ்பாட் மக்களே. இப்போ 3, 2, 1 கோ. வாடா, வா சாவுடா டே. இப்போ மக்களே, நாம் இதில் வின்னாக தான் போகிறோம், எனக்கு தெரியும். சொல்லி வாய் வைக்கல, வின் ஆகிட்டேன். இதுதான் ராசி. எனக்கு அவ்வளோ ராசி இருக்குது. ஆனால் இவன் பாடி ஸ்வாப் எதெல்லாமோ வச்சுருக்கான். அது வச்சு இந்த பிவிபியில் ஐயோ வந்துட்டானா? நீ என்ன பண்ணாலும் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. செகண்ட் டைமும் செட்டு தான் மக்களே. இப்போ எவ்வளோ இதாக இருக்கான் பாரு. இவன்லாம் சும்மா செத்துட்டே இருப்பான். இவன்லாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாடா. ஐயோ அடிச்சுட்டானே. எனக்கு ஏதோ லேக் ஆகுது. என்னது இது லேகு? இது வேறு நிறுத்த முடியலையே, என்ன பண்ணுறது? சரி நிறுத்த நான் ட்ரை பண்ணுறேன். பாடி ஸ்வாப் ஏன் பண்ணி விட்டான்? நம்ம ஃப்ரெண்டு தான் அந்த லூஸு. உனக்கு என்னடா நான் பண்ணேன்? சும்மா பாடி ஸ்வாப் பண்ணி விட்டேன். உன் அம்மாவை கால் பண்ணிட்டு நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி விட்ருவேன். சென்ட்ரு என்னது இது? ஏதோ லேக் ஆகுது எனக்கு. இப்போ போச்சு. இப்போ கரெக்டாச்சு மக்களே. அப்படி நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. பின்ன புதுசாக நம்ம சாமி மொபைல் ஷிஃப்ட் லாக் ஏதோ போட்டான்னு சொன்னால் அது நம்ம பார்ப்போம். பின்ன பார்ப்போம். இவன் நம்மளை பாடி ஸ்வாப் பண்ணி விட்டான். சரி நம்ம பேச லாக் பண்ணுவோம். இவன் கொஞ்சம் இவன் கொஞ்சம் ஸ்டீலெல்லாம் பண்ணுவான். அதனால நம்ம பேச உங்களுக்கு பார்க்கணுமா? இதாக பார்த்துக்கோங்க.
இது கொஞ்சம் நல்லா பிரெயின் ராட்டெல்லாம் வச்சுருக்கேன். மேலே போவோம். நான் ஏன் உள்ளே போகலன்னா சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும், அதனால. இது நிறைய பிரெயின் ராட் வச்சுருக்கேன் மக்களே. 5 பிரெயின் ராட் தான் வச்சுருக்கேன். அதனாலேயே நான் நிறைய பிரெயின் ராட் வச்சுருக்கேன்னு சொல்லுவேன். சரி மேலே போகலாம் மக்களே. ஐயோ, அவன் வந்து அந்த செகண்டே இது ஆகிட்டான். நான் க்ளோன் வச்சுருவான். ஏன்னா சும்மா என்னால் மேலே ஏறியெல்லாம் வர்றதுக்கு போரிங்காக இருக்குது. அதனால அவனும் க்ளோன் வச்சுட்டான். சரி வா. ஏய் இதானே, இதில் ஏதோ நம்ம ஜெயிக்க மாட்டோமோன்னு ஒரு ஃபீலிங். அடி பா இதை. ஐயோ, அவனும் நம்மளை பண்ணிட்டான். ஏய் நான் உன்னை அடிச்சிருவேன்டா. டேய் போடா, என்னை பற்றி உனக்கு தெரியாது. போட. மக்களே, நாம் இதில் சிலப்போ அவுட் ஆகலாம், இல்லைனா அவன் அவுட் ஆகலாம். ஏய் போடா, அவன் அவுட் ஆகிட்டான். இல்லை அவன் இது சீட்டிங்கு. என்னது இது? திரும்பியும் மேலே தான் ஏறணும். வச்சு செய்கிறாங்கடா டே. ஆனால் இதெல்லாம் டூ மச்சு. இதில் தாண்டா நீ நல்லா பண்ணுற மக்களே. அவன் ஏதோ நல்லா கேரக்டர் வச்சுருக்கான். இப்போ நம்ம டூவல் பண்ணுவோம் மக்களே. இந்த டூவல் இது சென்ட் பண்ணுறான்டா, அக்செப்ட் பண்ணுறா. ஏதோ 2 டூவல் சர்வர் அங்கே இருந்தோ நான் போகிறேன். ஆனால் எங்கே போகிறேன்னு தெரில. எங்கே நான் போகிறேன்? என்னது இது? ஏய் என்னடா ஹேக் பண்ணுறது? ஏன்னா லிங்க் தண்டியாடா. நம்ம உள்ளே போகிறோம் மக்களே. நாம் இப்போ அந்த டூவல் சர்வருக்குள்ளே போகிறோம். எவ்வளோ இது இருக்கு? இது இப்படி பண்ணிட்டே இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம லாடின் ஆகும். சீக்கிரமாக லாடின் ஆகுடாடே மக்களே. சாமிக்கிட்ட இப்படி இந்த சீக்கிரமாக லாட் ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் மக்களே. பின்ன என் பாதி பிரெயின் ராட் எப்படி போச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் நல்ல பிரெயின் ராட்லாம் எனக்கு இருந்துச்சு. அது எப்படி போச்சுன்னா, அது வந்து தெரியாமல் நம்ம கொஞ்சம் கோளாறாக ஏதாவது நம்ம பண்ணி விட்ருவோம். அதனால நம்ம பிரெயின் ராட்டெல்லாம் போச்சு. அது என்னன்னா, தெரியாமல் நான் பப்ளிக் சர்வரில் ஜாயின் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, இந்த டூவல் சர்வரில் இப்படி இருந்துச்சா, நானும் டூவல் சர்வர் சொல்லிட்டு ஜாயின் பண்ணால் பப்ளிக் சர்வரு அந்த ரிட்டர்ன் பேக்கு கொடுக்கும்போது பப்ளிக் சர்வரில் போயிட்டு பாதி பேருமே இது பண்ணிட்டாங்க. சரி நம்ம உள்ளே வந்தாச்சு. பன்னி மேனா, நான் உனக்கு இது தரேன்டா, செம்ம ஆஃபர்ரா. அக்செப்ட் பண்ணுறா. இது ஓகேடா, அக்செப்ட் பண்ணுறா. டே ப்ளீஸ் மை ப்ரெசன்ட் தான், நான் சூப்பர் ஆஃபர்ரா. அந்த பச்சை கலர் பிரெயின் ராட் தான் எனக்கு வேணும். இவனுக்கு பெஸ்ட்டு பிரெயின் ராட் கொடுப்போம். இதுதான் மக்களே நம்ம பிரெயின் ராட்டு. 5 பிரெயின் ராட் தான் நான் வச்சுருக்கேன். அவன் எவ்வளோ பிரெயின் ராட் வச்சுருக்கான்னு எனக்கு தெரில. அவன் வச்சுருக்கிறதுல பெஸ்ட்டு பிரெயின் ராட்டு அவன் அந்த பிரெயின் ராட் தான். இப்போ நாம் இந்த பிரெயின் ராட்டுக்கு அந்த பிரெயின் ராட்டுக்கும் ட்ரேட் பண்ணுவோம். இது என்ன இது? டாய்லெட்டா? இதெல்லாம் வேணாம், இது கேவலமாக இருக்குது. எனக்கு அந்த ஒரு இதுதான் தா. அக்செப்ட் பண்ணுறா. டே அக்செப்ட் பண்ணு. அக்செப்ட் பண்ணுறா. அக்செப்ட் பண்ணிட்டா மக்களே. 441க்கு 291. ஏன்னா எதுக்கும் நாம் தான் வின் ஆக போகிறோம். பரவாயில்ல. அது மக்களே. இப்போ இது என்னன்னா, இந்த டூவலில் அவன் எடுத்தாலும் நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பேக்காக கொடுக்கணும். இல்லைனா அது சீட்டிங். அவன் பெஸ்ட்டு பிரெயின் ராட் தரணும். ஃபஸ்ட்டு சென்ட்ரி வைப்போம். நாம் சென்ட்ரி வச்சாச்சு. இப்போ நாம் அவன் பிரெயின் ராட் எடுக்க போயிடுவோம். நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. அவன் என்னையே டூவல் பண்ணுறான். சரி. ஐயோ திரும்பியும் நான் போடுவேன்டா. பாடி ஸ்வாப் பண்ணி விட்டான். நல்ல பையன். ஸ்டீல் பண்ணிட்டு நம்ம போவோம். நாம் வேலையை பார்த்து நம்ம போவோம். ஐயோப்போ, இதில் நான் எப்படி மொபைல் ஷிஃப்ட் லாக் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. அப்படி பண்ணனா நல்லாயிருக்கும். இப்போ அவன் ஐயோ மெடிசா வச்சுருக்கான். அடி. ஐயோ இப்போ பேட் எடுத்தான். நான் அப்படா நல்லா யாருன்னு எனக்கு தெரியாது. போயிடு. கெட் அவுட்டு. போடா டே. என் பேஸ்க்குள்ளே போகிறது, உன் பேஸ்க்குள்ளே நீ போ. ஓகே. இப்போ நம்ம அவன் பிரெயின் ராட் எடுப்போம். சீக்கிரமாக எடுத்து அப்படியே. உனக்கு என்னடா டே? எதுக்கும் நான் தான் என்ன போகிறேன் அதில். நீ சென்ட்ரி வச்சா நான் என்ன பயந்துருவேணும்? அவன் மேலே போகிறான் மக்களே. மேலே போனால் நான் என்ன பயந்துருவேன்? என் பிரெயின் ராட்டை ஸ்டீல் பண்ணாதா அசிங்கமாக நான் வாயில் வந்துடுவேன்டா. இப்போ அவன் இங்கே தான் இருக்கான். எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு அவன் நினச்சிருக்கான் போல். எனக்கெல்லாம் செம்மையாக கண்ணு தெரியும். கீழே இறங்கி நீ ஏன் வந்தா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். நானா அங்கே வந்தா உனக்கு அடி தான். அவனை அடிச்சிட்டேன்.
எனக்கு இந்த ரெயின்போ ஸ்வாடு நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஸ்வாடே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நம்ம பிரெயின் ராட் நான் பிரெயின் ராட் எடுத்தேன். ஆனால் என் கையில் வரல. இது புரியலை. அவன் திரும்பி நான் பிரெயின் ராட் எடுத்தேன். அவன் மண்டையில் அடிக்கண்டா. இந்த சென்டரை வச்சு ஒரு இதுவுமே இல்லை போல். இப்போ நாம் அந்த பிரெயின் ராட்டை அப்படியே அலையக்கா தூக்கிடுவோம். திரும்பி நம்ம போயிடுவோம், மேலே போவோம். என்னது தான் அவன் சென்ட்ரி அங்கே வச்சுருக்கான் மக்களே. அவன் 0 தான் எடுத்திருக்கான். இப்போ அவன் 1 பாயிண்ட்டு கூட எடுக்கலை. நான் தான் 1 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அவன் இன்னும் 1 பாயிண்ட் கூட எடுக்கலை. இப்போ அவன் சென்ட்ரியை நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் அவன் சென்ட்ரி அடிக்க போகிறேன்டா. எங்கே என் சென்ட்ரி அவன் அடிச்சிட்டான். நானா பயந்துருவேண்ணா. என் பிரெயின் ராட் எடுக்காது. இவன் அந்த ரவுண்டு தானே நீ ஜெயிச்ச. இன்னொன்று ஒரு ரவுண்டு இருக்கு இல்லை உனக்கு இருக்குடி. உன்னை நான் சும்மாலாம் விட மாட்டேன். உன்னை நில்லு. இப்போ நம்ம பெஸ்ட்டு பிரெயின் ராட் கிட்டே, அது பெஸ்ட்டு பிரெயின் ராட் இல்லை, ஃபஸ்ட்டு பிரெயின் ராட்டு, அதுக்கிட்ட நம்ம வைப்போம். ஆனால் மக்களே நான் சொல்லியிருக்கேன், அவன் இப்படி என்னை ஸ்கேம் பண்ணானா நான் அவனுக்கு சத்தியமாக கடுப்பாயிடுவேன். இந்த எடுத்து இப்போ வேணாம் எனக்கு அந்த ஸ்வாடு. இப்போ நம்ம போயிட்டு அவன் எங்கேயோ சென்ட்ரி வச்சுருக்கான். நீ என்ன எடுக்க பார்க்குறியா? ஈஸி. மண்டையிலே 2 போட்டுடலாம். நம்ம இங்கே சென்ட்ரி வைப்போம். அவன் அவன் சத்தியமாக சொல்கிறான் அவன் எடுக்க மாட்டான் என் பிரெயின் ராட்டு. நாம் வேணால் அவன் பிரெயின் ராட் எடுப்போம். அவன் அங்கே வந்தால் நாம் என்ன பயந்துருவோமா? எப்படா என் சென்ட்ரி நடிகை தான் போகுது போ. சென்ட்ரி அடிக்கலை, நானே அவனை அடிச்சிட்டேன். மெடுசா பண்ணுவோம். நம்ம சென்ட்ரி செம்மையாக இருக்குல்ல. நான் என்ன விழுந்துகிட்டே இருக்கேன், இது புரியல. மண்டையில் அடிப்போம் இந்த சென்ட்ரி. ஐயோ இந்த சென்ட்ரி என்ன இப்படி இருக்கே. இப்போ நம்ம அடிப்போம். இப்போ நாம் அந்த பிரெயின் ராட் எடுத்து எப்படிக்கா போயிட்டு நம்ம இந்த பிரெயின் ராட் இப்போ எடுக்க அடிச்சு மக்கள் ஏதோ ஹேக் யூஸ் பண்ணுறான். என்னது இது சொன்னல செம்மையாக ஹேக் யூஸ் பண்ணுறான்னு. இப்போ அந்த ஹேக்லேருந்தே நம்ம வந்தாச்சு. எப்போடா தேவை அவனுக்கு. அவன் நாமளை அப்படியே மெடுசா பண்ணிட்டான் மக்களே. இந்த பாடி ஷாப்பு வச்சு சும்மாவே இது பண்ணிட்டு இருக்கான் மக்களே. கடுப்பாகுது எனக்கு மக்களே. அவன் இந்த சைட்லேயே தான் இருக்கான். நம்ம இப்போது இதை எடுத்தா அடிக்கிறானே. எப்படியா ஜம்ப் பண்ணிட்டு அடி. சூப்பரு போட்ட. இப்போ ஸ்டீல் பண்ணுவோம். அவன் எங்கே இருக்கான்? நம்ம அவன் பக்கத்துலேயே சென்ட்ரி வைப்போம். அவன் சென்ட்ரி எங்கே வச்சான்? அவன் சென்ட்ரே வைக்கல. அங்கே ஒரு சென்ட்ரி திரும்பியும் வச்சுருக்கான் மக்களே. தள்ளி விட்டு போயிட்டான் மக்களே. நம்பிக்கை துரோகி. என்ன பண்ண போகிறான்? நாம் பிரெயின் ராட் சேஃப் தான். இப்போ நாம் அவன் பிரெயின் ராட் எடுப்போம். அடி. சென்ட்ரி அவன் வச்சுருக்கான் மக்களே. நாம் அப்போ அந்த சென்ட்ரியை உடைக்கணும். உடச்சி அவன் பிரெயின் ராட் இப்போ கூட எடுக்கலை. அவன் என் சென்ட்ரியை உடச்சிட்டான். திரும்பி நம்ம சென்ட்ரி வைப்போம். என் பிரெயின் ராட் எடுத்துட்டான். நீ எதுக்கும் என்கிட்டேருந்து அடி தான் வாங்க போகிறேன், நல்லாவே எனக்கு தெரியுது. இப்போ நாம் அவன் பிரெயின் ராட் எடுப்போம். கிலோண்டா போடா. ஐயோ அந்த பிரெயின் ராட் எடுக்கவே கூடாது. ஆக்சுவலி நான் தெரியாமல் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல விடுங்க மக்களே. இப்போ நாம் பிரெயின் ராட் சேஃபாக தான் இருக்குது. இப்போ அவன் பிரெயின் ராட் எடுக்க ட்ரை பண்ணுவான். இவன் நம்ம இப்படி பண்ணிட்டு இது என்னடா அவன் மெடுசாவில் இருக்கும்போது அவன் நாமளை மெடுசா பண்ணுறான். இதெல்லாம் சீட்டிங் மக்களே. இப்போ நம்ம வெப்ஸ்லிங்கரை வச்சு இங்கே இருப்போம். ஹாய்டா நல்லா இருக்கியடா. நம்ம இப்போ ட்ராப்பெல்லாம் இங்கே இருந்துச்சு. ட்ராப்பெல்லாம் வேணாம். நான்லாம் இவனை பேட்டு வச்சுட்டே நான்லாம் இவனை நாக் டவுன் பண்ணிடுவேன். நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. ஆனால் நான்லாம் இவன்கிட்ட எப்படி? அதெல்லாம் விடுங்க மக்களே. இப்போது நாம் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அவன் பிரெயின் ராட்டை எடுக்க போகிறோம். அது நான் இப்போ மட்டும் எடுக்கலைன்னா நீ செம்மையாக கோவம் வரும் மக்களே. இப்போ நம்ம பிரெயின் ராட்டை எடுக்கிறதுக்கு செம்ம ஒரு பிளான் போட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் சில் பண்ணிட்டு இருப்போம். அப்படியே நம்ம அப்படிக்கா போயிட்டு அவன் சென்ட்ரி வேறு வச்சுட்டானா. நீ சென்ட்ரி வச்சா நான் என்ன பயந்துடணுமா? போடா நீ எதுக்கும் நீ அடியை தான் வாங்க போகிறேன். நீ எங்கே போனாலும் நீ அடி தான் வாங்க போகிறேன். மெடுசா பண்ணிடலாமா? சரி மெடுசாவை எடுப்போம். மெடுசாவை எடுத்து அப்படிக்கா போட்டுருவோம். மெடுசா வேஸ்ட் ஆச்சு.
எங்கடா இருக்க? அங்கே போயிடலாம் மக்களே. ஐயோ எடுக்க பார்க்கணே. ஐயோ எடுக்க வர பார்க்குறான் மக்களே. நம்ம அவனை போய் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி விடுங்க மக்களே, நெக்ஸ்ட்டு டைம் நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம். இப்போ நம்ம செவர்லேயே இப்போ நான் பக்கத்து வீட்டில் மக்களே. இவன் எப்படா எடுத்தான்? இவன் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம ஹேக் எதாவது பண்ணி விட்டுலாமா? வேணாம், அதை அழுவுற போகிறான் மக்களே. இப்போ இந்த ரிட்டர்ன் டு கேம் மட்டும் கொடுக்காதீங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் சர்வரில் போயிடுவேன். அவன் எங்கே இருக்கான்? இப்போ இவன் பிரெயின் ராடை ஸ்டீல் பண்ண பார்ப்போம். ஸ்டீலு என்ன ஸ்டீல் பண்ண முடியல? திரும்பியும் பார்ப்போம். ஸ்டீல் பண்ண முடியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல விடுங்க மக்களே. அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிவிபி வைக்க போகிறோம். அது என்னென்னா, நான் ஏன் அதே பிரெயின் ராட்டு பின்னி ஒரு பச்சை கலர் சேரு அதுதான் வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனே எப்படி ஹொரிசாண்டலாக தெரிஞ்சிச்சுன்னா, அது என்னென்னா, நாம் ரெக்கார்ட் பண்ணும்போது நாம் இப்படி ஒரு இதில் ஹொரிசாண்டலாக தான் நம்ம விளையாடுவோம். அதனால ஸ்க்ரீனும் இப்படி ஹொரிசாண்டலாக தான் தெரியும். நாம் ஃப்ரெண்டு இவன் தான் மக்களே. இவன் வேறு ஏதோ ஹேக் யூஸ் பண்ணி இதெல்லாமோ பண்ணுறான். இப்போ நம்ம ஃப்ரெண்டோட சர்வரில் போவோம். நம்மளுக்கு சர்வர் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா 80 ரோபக்ஸு வேஸ்ட்டு மக்களே. ஏன்னா மந்த்லி 80 ரோபக்ஸ் கட்டிகிட்டே இருக்கணும், அது வேஸ்ட்டு. அதனால நான் க்ரியேட் பண்ணல. ஆனால் என்கிட்ட ரோபக்ஸும் இல்லை. இருந்த ரோபக்ஸில் நான் ஸ்கின் அப்கிரேட் பண்ணிட்டேன். வேறு நான் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா நான் ஏன் ஸ்கின் அப்கிரேட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஒரு பேக்கனாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், மிஸ்டர் தலைவான்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் ஒரு 44K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இல்லைன்னா நான் ஒரு மாதிரி ஆகிடுவேன். அப்போது 44K அப்படி ஏதோ 50K கிட்ட நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. அந்த சேனல் நான் ஏதோ பண்ணிவிட்டு அந்த சேனலை டிலீட் பண்ணி விட்டேன் மக்களே. அது எப்படின்னே தெரில. பின்ன அவங்க அந்த சேனலை டிலீட்லேருந்து எடுக்கணுன்னா ஏதோ பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. அது நான் கொடுத்தா அந்த எனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு என்னமோ நான் போட்டு விட்டேன். அதில் ஒர்க் ஆகலை. அப்போ அந்த அக்கௌண்ட் அப்படியே டிலீட் ஆகி போச்சு. இப்போ அந்த சேனல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே சமயத்தில் மறக்காமல் இந்த லைக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ அவன் மட்டும் என் பிரெயின் ராட்டை எடுத்தானா சத்தியமாக காண்டாயிடுவேன். எடுக்கிறான். அடிச்சிடான்டா அப்படா. அவன் ரீசெட் பட்டனை போட்டான் மக்களே. ஸ்டீல் பண்ணல, ஆனால் ரீசெட் பட்டனை போட்டான். நான் இப்போ என்ன இவன் பாடி ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கான். இப்போ நான் போயிட்டு இந்த ஸ்பின்னு பண்ணுவேன். இதென்னா புது அப்டேட்டு, கர்ஸ்டு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கேவலமாக இருக்குது. நம்மளுக்கு லக்கே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஒரு பிவிபி பண்ணுறோன்னு நான் சொல்லிடுவேன். இப்போ இவன் அந்த பச்சை கலர் பிரெயின் ராட்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த பச்சை கலர் பிரெயின் ராட்டு பச்சையாக இருக்குது, அதனாலே நம்ம அந்த பிரெயின் ராட்டுக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் பிரெயின் ராட் எடுக்கணும்ல, அதனால நம்ம பிரெயின் ராட் எடுத்து அப்படியே போகலாம். நம்ம பிரெயின் ராட் எடுக்க முடியாது, அவன் பிரெயின் ராட்டு. நாம் பிரெயின் ராட் மட்டுமே எடுப்போம். ஏன்னா இந்த பிரெயின் ராட் தான் நாம் எடுக்கணும்னு சொல்லிட்டுருந்தோம். நான் அப்போலே சொன்னேன், நாம் இப்படி பிரெயின் ராட் எடுத்தேன்னா அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இப்படி பிரெயின் ராட் எடுத்தேன்னா திரும்பி தரணும், இல்லைனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு நான் சொன்னேன். இப்போ நீ இப்படி தான் நம்ம மொபைல் ஷிஃப்ட் லாக்கெல்லாம் பண்ணோம் தெரிஞ்சிச்சு. இப்படி பண்ணிகிட்டே நம்ம நடந்து போகலாம், ஈஸியாக இருக்கும். எனக்கும் இந்த ஷிஃப்ட் லாக் எனக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா இந்த ஷிஃப்ட் லாக் வச்சு ஈஸியாக ஸ்டீல் கூட பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்க பார்க்குறான் மக்களே. இங்கே வாடா, இங்கே வாடா. நாம் இப்போ இன்விசிபிளி க்ளோத் எடுத்து அவன் பிரெயின் ராட்டை ஸ்டீல் பண்ண போமா. வர பேஸ் இப்படி வச்சுருக்கான். இப்போ அவனை சென்ட் பண்ணுவான். சென்ட்டு கொடுத்தேன். என்ன பண்ண போகிறான்? அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான் மக்களே. அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், ஒரு வாட்டி தான் எனக்கு, ஏன்னா இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். எனக்கு 8.1 எனக்கு 8.1x இருக்குது. மல்டிப்ளேயர் எனக்கு அவ்வளோதான் மக்களே இருக்குது. நான் ஏதோ 9.9xலாம் நினச்சேன். நான் 8.1x தான் இருக்கே. சரி மக்களே, இப்போ பிவிபின்னு சொல்லிட்டான் அவனே சொல்லிட்டான், நம்ம பிவிபி பண்ணலாம். பொசிஷன் வாடா. என்கிட்ட ஷிஃப்ட்டில் இருக்குது, உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட ஷிஃப்ட்டில் இருக்குது. பவு உங்ககிட்ட இருக்கா? இல்லை. என்ன பண்ண பார்க்குற? அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. அதனால் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் என்கிட்டே அவன் வித்தெல்லாம் காமிக்கிறான். போடா டேய் சின்ன பையன்,
மக்களே அப்போ நாம் இப்போ எங்கள் டைம் என்னடா 5:37 ஆகுது. இது என்னென்னா 5:37 AM மக்களே. ஏஎம்மில் தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ. ஏன் இப்படி பண்ணுறேன்னா எனக்கு 6 o'clock ஸ்கூல் இருக்குது. அதனால நான் சீக்கிரமாக இனியும் ½ an hour தான் இருக்குது. அதனால நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் வீடியோலாம் பண்ணிவிட்டு அப்படியே நான் போயிட்டே இருப்பேன். இப்போ நம்ம பிரெயின் ராட்டை வைப்போம். இன்னும் அவன் பிரெயின் ராட்டை வச்சுட்டான். பச்சை கலர் சேருங்கடா, பச்சை கலர் சேர் வை. இந்த டாய்லெட்டுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அந்த பச்சை கலர் சேர் பச்சையாக இருக்குது, அதனால எனக்கு அது பிடிக்கும். வீடாக பச்சை கலர் சேரு. இவன் வர இன்விசிபிளி க்ளோத்தை போட்டு எங்களமோ போயிட்டே இருக்கான். என்னை எங்கே போகிறானே தெரில. என்ன பண்ணுறான்? இந்த பிரிண்ட் ராட் கேவலமாக இருக்குது மக்களே. இதுக்கெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். பச்சை கலர் சேரு மக்களே. அவன் சரியான ஸ்கேமர் மக்களே. நாங்கள் ஒரு வாட்டி பிஇபி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுன்னு அவன் ஏதோ பிரெயின் ராட் எடுக்க போனான் மக்களே. அப்போக்கே அவன் என்னை அடிச்சுட்டு அப்படியே லீவ் பண்ணிட்டான் மக்களே. ஏன்னா அவனுக்கு தெரியும். அப்போ அவன் ஃபஸ்ட்டு ரீபர்த்தில் இருந்தான். ஃபஸ்ட்டு ரீபர்த்தில் நான் ஒரு 4th ரீபர்த்தில் இருப்பேன் அப்படி இருந்தேன். அப்போ அவன் என்னை இப்படி அடிச்சுட்டு போடா லூசுன்னு சொல்லிட்டு என் பிரெயின் ராட் எடுத்து அப்படியே போயிட்டு இருந்தான். சரி இப்போ அவன் பிவிபிக்கு ரெடியே தான். சரி இந்த பச்சை கலர் பிரெயின் ராட் தான் எனக்கு வேணும். செம்மையாக இருக்குல்ல. 21 million தரும் மக்களே. நல்லாயிருக்கு. 21.2 million தரும் மக்களே. அப்போ நம்ம பிவிபிக்கு ரெடியாக இருப்போம். நம்ம பேஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு அன்லாக் பண்ணலாமா வேணாமா, நம்பலாமா வேணாம். நம்ம ஜஸ்ட்டு அவனை ஸ்கேம் பண்ணல, அதே மாதிரி நாமளும் அவனை ஸ்கேம் பண்ணணும். அவனை ஸ்கேம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை மக்களே. அப்போ நம்ம எப்படிக்கா போயிடுவோம். அவன் என்னை பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியாது. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு கூட தான் அவனுக்கு தெரியாது. அப்போ மக்களே அவன் அன்னைக்கு பண்ண மாதிரி இன்றைக்கி பண்ணானா நான் சத்தியமாக காண்டேதுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாளாக ஸ்டீல் பிரெயின் ராட் விளையாடல. ஏன்னு சொன்னால் எனக்கு டெத்து பால் இல்லைன்னா இந்த கேமே போரிங்காக இருக்குது. இந்த ஃப்ளூரி ஃபாலை போட்டேன். இப்போ நான் அவனோட இது பண்ணிவிட்டு அவனை நான் இந்த வெப்ஸ்லிங்கர் போட்டு இப்போ நாம் சென்ட்ரி வச்சுருவோம். சென்ட்ரி வச்சா அவன் எஸ்கேப் பண்ண மக்களே. இப்போ அவன் பிவிபிக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். அவன் முன்னாடியே இந்த ஃப்ளூரி ஃபாலோ செல் பண்ணிட்டு இப்போ நம்ம போயிட்டு பிவிபி இது பண்ணுவான். இந்த சென்ட்ரி வேறு. சென்ட்ரி போடா சென்ட்ரி. உனக்கு வேறு வேலையே இல்லைல்ல. வேறு வேலை இல்லை. நாம் டோகல் பண்ணுவோம் மக்களே. டோகல் பண்ணிட்டேன், நீயும் போய் டோகல் பண்ண. டோகல் பண்ணுறா. எங்கடா இருக்கான்? டோகல் பண்ணுறா மக்களே. அவன்கிட்ட இப்போ டோகல் பண்ணுறா. டோகல் பண்ணு, போய் டோகல் பண்ணுறா. போய் டோகல் பண்ணு மக்களே. இதுதான் சீட்டிங்கு. எப்படி ஸ்கேம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் பிஏபிக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்களாம் நாம் ஏன் சப்ஸ்கிரைபராக நீங்கள் இப்படியெல்லாம் போகாதீங்க. எப்படி ஸ்கேம் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் மக்களே. செம்மையாக ஸ்கேம் பண்ணுறாங்க கரெக்டாக. நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அந்த அலோ நான் பச்சையாக பார்த்தேன். நீ இன்விசிபிளி க்ளோத் வச்சா நான் என்ன பயந்துருவேன். திரும்பி நான் பிரெயின் ராட் தான் எடுக்க போகிறேன். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது பண்ணுவோம். போடா பிவிபி. போடா நீலாம் பிவிபிக்கெல்லாம் இதே ஆக மாட்டேன். போடா டே போடா. ஐயோ நம்மளுக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு மக்களே. மக்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேணால் நம்ம விளையாடுவோம். ஒரு நிமிஷம் விளையாண்டா அவன் பிரெயின் ராட் அப்படியே அலேக்காக எடுத்துகிட்டு போவோம். நான் அவன் பிரெயின் ராட் எதுக்கும் எடுக்க தாண்டா போகிறேன். அவனுக்கு வேறு டைம் ஆச்சுன்னு சொல்கிறான். ஆனால் நீ ஏன்னா லீவ் பண்ண மாட்டேன். நீ என்ன நான் உன் பிரெயின் ராட் எடுத்துகிட்டு அப்படியே நான் லீவ் பண்ணுறேன். அவன் என் பிரெயின் ராட் எடுக்க போகிறான் மக்களே. இவன் வேறு ஸ்கேமிங் இதிலே இருக்கான். ஸ்கேம் பண்ணுற மாதிரியே இவன் ஒரு மாதிரி பண்ணுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு தான் தெரில. போடா அப்படிக்கா. இங்கே வாடா. உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன்டா. இங்கே வாடா. சொன்ன கேள்றா. வாடா. வரமாட்டேங்கிற மக்களே. பயமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி ஆனால் மக்களே எனக்கு ரேடியோ ஆக்டிவ் தான் மக்களே பிடிச்சிருக்கு. இந்த கேர்ஸ்டில் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு லேண்ட் இப்படி இருக்குது. கேவலமாக இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. வேறு பாடி ஸ்வாப்பெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான் மக்களே. ஆக்சுவலி இது சும்மா எண்டிங் பிவிபி. இதில் யார் ஜெயிப்போன்னெல்லாம் இல்லை, சும்மா தான் விளையாடுறோம். பிரெயின் ராட் எல்லாம் எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம பிரெயின் ராட் எடுப்போம்.
பார்த்தீங்களா எப்படி ஸ்கேம் பண்ணுறான்னு? இதுதான் எனக்கு பிடிக்கல. ஸ்கேம் எப்படி பண்ணுறான்னு பால் ஸ்வாப் பண்ணுறேன். லீவ் பண்ணாத மக்களே. இவன் மட்டும் இப்போ லீவ் பண்ணானா நம்ம இப்படியே நம்ம இது எண்டு பண்ண போகிறோம் மக்களே. எண்டுனா இந்த கேமை எண்டு பண்ண போகிறோம். லீவ் பண்ணிட்டான் மக்களே. அப்போ இதோட நம்ம கேம் பிளேலாம் முடிச்சுக்கலாம். பாய் மக்களே. மறக்காமல் இந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே. பாய் பாய் பாய்.